செய்தியை பார்த்து வருகிறோம். புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் அறை மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் 10வது மாடியில் முதலமைச்சர் அறை மாற இருப்பதாக கூறப்படும் நிலையில் புனரமைப்பு வேலைகள் நடைபெறுவதாகவும் 10வது மாடியின் கூட்டரங்கில் இருந்த நாற்காலிகள் டேபிள்கள் அகற்றப்பட்டு புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அது குறித்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் ஜெரி இணைந்திருக்கிறார். ஜெரி, முதலமைச்சருடைய அறை மாற்றம் செய்யப்படுகிறதா? தற்போது கிடைத்திருக்கும் விவரம் என்ன? கௌதமி வணக்கம். தற்பொழுது தலைமைச் செயலகம் புனித ஜார்ஜ் கோட்டையில் இயங்கி வருகிறது. ஏறத்தாழ 380 ஆண்டுகள் பழமையான அந்த ஜார்ஜ் கோட்டையில இடவசதிகள் இல்லாத காரணத்தினாலேயே புதிய தலைமைச் செயலகம் உருவாக்குவது தொடர்பான ஆலோசனைகளும் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல இதுக்கு முன்னதாக முதலமைச்சருடைய அறை மாற்றப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது மாடியில் முதலமைச்சர் அறை மாற்றப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் 10வது மாடியில் இயங்கி வந்த கூட்டரங்கில் இருந்த நாற்காலிகள் மேசைகள் அகற்றப்பட்டு புனரமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்கான காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் உள்ள 10 மாடிகளை கொண்ட நாமக்கல் கவிஞர் மாளிகையில தற்பொழுது பல்வேறு துறை சார்ந்த செயலாளர்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இந்த சூழல்ல 10வது மாடியில மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் அல்லது ஆலோசனைகள் நடைபெறும். அந்த கூட்டரங்கு ஒரு 10வது மாடியில முழுமையாக அந்த மாடி முழுவதுமே கூட்டரங்குக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அந்த கூட்டரங்கை புனரமைக்கப்பட்டு மாற்றப்பட்டு முதலமைச்சருடைய அலுவலகமாக மாற்றப்பட இருப்பதாக கூறப்பட்ட சூழல்ல அங்கு அமைக்கப்பட்டிருந்த டேபிள்கள் மற்றும் மேசைகள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கேடயங்கள் அனைத்துமே வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மாற்றத்துக்கான காரணங்களாக தற்பொழுதைய முதன்மை கட்டட அலுவலகத்தில் நிலவும் கடுமையான இட நெருக்கடி மற்றும் அமைச்சரை சந்திக்க வரும் பார்வையாளர்கள் அதிகாரிகள் அதிகரித்து வருவதாகவும் 10வது மாடியில முதலமைச்சருடைய முதன்மை அறை மற்றும் அவருடைய 4 செயலக அறைகள் அனைத்தும் அமைக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. புதிய அலுவலகத்திற்கான விரிவான புதுப்பித்தல் மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் தற்பொழுது தீவிரமடைந்து வருவதாகவே கூறப்படுகிறது. புதிய இடத்திற்கு அலுவலகம் மாற்றப்பட்ட பிறகு முதலமைச்சர் விஜய் அவருடைய தேவைப்படும் போது முதன்மை கட்டிடத்தில் உள்ள தற்போதைய அறையில் அவ்வப்போது பயன்படுத்துவார் எனவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் 10வது மாடியில புனரமைக்கும் பணிகள் நடைபெற்றது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.